அஜித் சாரோட நடிப்புல லாஸ்ட் மந்த் வெளியான விஸ்வாசம் படத்துல காமெடி நடிகராக நடித்தவர் தான் நம்ம ரோபோ சங்கர். இதனால நேற்று பிரபல திரையரங்கம் ஒன்றுல விஸ்வாசத்துடைய 25வது நாள இவர் கலந்துகிட்டு ஒரு திரையரங்குகளை கொண்டாடி இருக்காரு. அந்த படம் முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்களை சந்தித்த நம்ம ரோபோ சங்கர் விஸ்வாசம் படத்துடைய 25வது நாள அஜித் ரசிகர்களுடன் ரொம்பவே சிறப்பா கொண்டாடின அப்படின்னு அஜித் சாரை பற்றி இவர்கிட்ட ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு தலைய பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு வாரம் முழுக்கவே பேச வேண்டும். ஏன்னா அஜித் சார் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் மனுஷனை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்பவே பிரமிப்பா சொல்லியிருக்காரு. மேலும் இவரை தொடர்ந்து இவருடன் பணியாற்றிய பல பிரபலங்களும் இதேதான் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து விஸ்வாசத்துடைய 25வது நாள பல திரையரங்குகள்ல தமிழகம் முழுக்கவே கொண்டாடி இருக்காங்க. வெளிநாடுகளையும் கூட சொல்லலாம். குறிப்பா திருச்சியில் உள்ள மெகாஸ்டார் திரையரங்குல விஸ்வாசம் படத்துடைய 25வது நாள் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் என ஆரம்பித்து அன்னதானம் ரத்த தானம் அப்படின்னு பல நல்ல விஷயங்களுடன் இந்த 25வது நாள ரசிகர்கள் செமையா கொண்டாடிட்டு வந்தாங்க. விஸ்வாசம் படத்துடன் பேட்ட படத்துடைய 25வது நாளும் தமிழகத்துல பல திரையரங்குகள் கொண்டாடப்பட்டது. மேலும் ரஜினி சார் பேட்ட படத்துடைய வெற்றியால ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காராம். இதை தொடர்ந்து இவர் முருகதாஸோட படத்துக்கும் தயாராகிட்டு வராரு. இந்த படத்துடைய 25வது நாள் கொண்டாட்டத்தை பிரபல திரையரங்கமான ரோஹிணி திரையரங்கத்துல கொண்டாடி இருக்காங்க. மேலும் படக்குழு அனைவரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ரசிகர்களுடன் ரசிகர்களாக படத்தை திரையிட்டு ஆட்டமும் போட்டாங்க. இந்த வீடியோக்களும் இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. மேலும் இந்த படத்துல ரஜினி சார் டப்பிங் பேசிய ஒரு வீடியோவை கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவும் இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. சரி, ஓகே, ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் 25வது நாள் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கடந்திருக்கு. இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படம் அதிக வசூல் செய்துள்ளது அப்படின்னா விஸ்வாசம் படம் தான் உலகம் முழுக்கவே அதிகமாக வசூல் செஞ்சிருக்காம். ஆனா சென்னையை பொறுத்த பேட்ட படம் தான் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு. உங்களை யாரெல்லாம் விஸ்வாசம் பேட்ட இந்த இரு படங்களின் 25வது நாளை கொண்டாடினீங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.